2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பயிற்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பயிற்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பயிற்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் இங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். வாங்க 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்த அந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு மாறி உச்சகுருவாக மாறி இருக்கிறார். 6ல் உச்சகுரு வர்றார். ஐயோ ஐயா, கடனை கொடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஒரு கொடுப்பினை பாருங்க. இதுவரைக்கும் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். உண்மையிலேயே கும்பராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க தான். 5ஆம் இடத்துல கொடுத்த அதிர்ஷ்டத்தை 6ஆம் இடத்துல கொடுக்க மாட்டார். ஆனாலும் பாருங்க, ஒன்று குரு ராசியை பார்க்கணும், இல்லைனா ராசிநாதனை பார்க்கணும். ராசியிலிருந்து பார்வையை விளக்கிய குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். ஆகவே எந்த விதத்திலும் கஷ்டங்கள், கவலைகள் போன்ற எதுவுமே இல்லாத உண்மையிலே நல்லா இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைங்க. ஜன்மச்சனியிலேயே கும்பராசிக்காரர்கள் எல்லாத்தையும் அப்படியே அனுபவிச்சிங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு எதையாவது ஒன்று பண்ணித்தானே தருவார். ஆமாங்க, கடன் கொடுப்பாருங்க, கடனை வாங்க வைப்பாருங்க. ஐயோ, என்னங்க கடன் வாங்குறத போய் ஒரு சந்தோஷமாக சொல்கிறீங்க? ஆமாங்க, யாருமே கடன் வாங்காமலாம் இருக்க முடியாதுங்க. வீட்டு கடன் வரும், வாகன கடன் வரும், வளர்ச்சிக்கான கடன்கள் வரும். ஒரு தொழில் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவீங்க, உடனே சம்பாரித்து அந்த கடனையும் அடைச்சி தொழிலும் நிலைக்கும். 1 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், அது ஒரே மாதத்தில் சம்பாரிச்சிட்டேன், 10 லட்ச ரூபா லாபம் வந்தது, கடனையும் அடைச்சிட்டேன், அதை விட மேலே நிம்மதியாக இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கடன் மூலமாக தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகி அதன் மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 2ல் இருக்கக்கூடிய ராசிநாதனையும் பார்க்கின்ற காரணத்தினால் தனலாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வாக்குப்பளிதான் ஏற்படுங்க. இது வரைக்கும் கடன்காரனை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நிலைமைகளெல்லாம் இப்போது கண்டிப்பாக மாறப்போகிறது. இன்றைக்கி வாயா காசு கொடுத்துறேன்னா முதல் நாள் நைட்டே பைசா எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். சரளமான பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள். குடும்பத்தில் கூட இது வரைக்கும் தலைகுனிஞ்சு போயிருந்த நிலைமையெல்லாம் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு. நண்பர்கிட்ட பேச முடியாத நிலைமை, சோம்பேறின்னு வீட்டில் பேர் எடுத்த நிலைமை, இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு மாறப்போகிறது. தாய் தந்தை உறவுகள் சீராக போகின்றன. எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அது ஒரு பெரிய மாற்றம். எதிரியே நண்பனாகக்கூடிய அளவிற்கு என்ன இருந்தாலும் போயிட்டு எப்போ பார்த்தாலும் ஏற்றுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது. அதுக்கு பதிலாக இவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டால் கூட நல்லதுகள் நடக்கும் என்கின்ற அமைப்புகள் உண்டு. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை, மார்க்கெட்டிங் துறை போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், உயர்வுகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வேலை மாற்றம் நடந்து வேலை போய் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கும்பராசிக்காரர்களுக்கு 90% நல்ல பலன்கள் தாங்க நடக்கும். ஜன்மச்சனி விலகிடுச்சு. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இப்போது அருமையான அமைப்பில் இதை பார்க்க போகிறார். எதை பார்க்க போகிறார்? ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஆகவே தொழில், வேலை மூலமாக, வியாபாரம் மூலமாக எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய வருமானம் உள்ள நல்ல பயிற்சியாக அமைந்திருக்குதுங்க இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி. கும்பம்.
கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு மாறி உச்சகுருவாக மாறி இருக்கிறார். 6ல் உச்சகுரு வர்றார். ஐயோ ஐயா கடனை கொடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஒரு கொடுப்பினை பாருங்க. இதுவரைக்கும் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். உண்மையிலேயே கும்பராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க தான். 5ஆம் இடத்துல கொடுத்த அதிர்ஷ்டத்தை 6ஆம் இடத்துல கொடுக்க மாட்டார். ஆனாலும் பாருங்க, ஒன்று குரு ராசியை பார்க்கணும், இல்லைனா ராசிநாதனை பார்க்கணும். ராசியிலிருந்து பார்வையை விளக்கிய குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். ஆகவே எந்த விதத்திலும் கஷ்டங்கள் கவலைகள் போன்ற எதுவுமே இல்லாத உண்மையிலே நல்லா இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைங்க. ஜன்மச்சனியிலேயே கும்பராசிக்காரர்கள் எல்லாத்தையும் அப்படியே அனுபவிச்சிங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு எதையாவது ஒன்று பண்ணித்தானே தருவார். ஆமாங்க, கடன் கொடுப்பாருங்க, கடனை வாங்க வைப்பாருங்க. ஐயோ என்னங்க கடன் வாங்குறத போய் ஒரு சந்தோஷமாக சொல்கிறீங்க. ஆமாங்க, யாருமே கடன் வாங்காமலாம் இருக்க முடியாதுங்க. வீட்டு கடன் வரும், வாகன கடன் வரும், வளர்ச்சிக்கான கடன்கள் வரும். ஒரு தொழில் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவீங்க, உடனே சம்பாரித்து அந்த கடனையும் அடைச்சி தொழிலும் நிலைக்கும். 1 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், அது ஒரே மாதத்தில் சம்பாரிச்சிட்டேன், 10 லட்ச ரூபா லாபம் வந்தது, கடனையும் அடைச்சிட்டேன், அதை விட மேலே நிம்மதியாக இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கடன் மூலமாக தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகி அதன் மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 2ல் இருக்கக்கூடிய ராசிநாதனையும் பார்க்கின்ற காரணத்தினால் தனலாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வாக்குப்பளிதான் ஏற்படுங்க. இது வரைக்கும் கடன்காரனை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக மாறப்போகிறது. இன்றைக்கி வாயா காசு கொடுத்துறேன்னா முதல் நாள் நைட்டே பைசா எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். சரளமான பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் கூட இது வரைக்கும் தலகுனிஞ்சு போயிருந்த நிலைமையெல்லாம் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு, நண்பர்கிட்ட பேச முடியாத நிலைமை, சோம்பேறின்னு வீட்டில் பேர் எடுத்த நிலைமை, இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு மாறப்போகிறது. தாய் தந்தை உறவுகள் சீராக போகின்றன. எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அது ஒரு பெரிய மாற்றம். எதிரியே நண்பனாகக்கூடிய அளவிற்கு என்ன இருந்தாலும் போயிட்டு எப்போ பார்த்தாலும் ஏற்றுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது. அதுக்கு பதிலாக இவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டால் கூட நல்லதுகள் நடக்கும் என்கின்ற அமைப்புகள் உண்டு. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை, மார்க்கெட்டிங் துறை போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், உயர்வுகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வேலை மாற்றம் நடந்து வேலை போய் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கும்பராசிக்காரர்களுக்கு 90% நல்ல பலன்கள் தாங்க நடக்கும். ஜன்மச்சனி விலகிடுச்சு. 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் இப்போது அருமையான அமைப்பில் இதை பார்க்க போகிறார். எதை பார்க்க போகிறார்? ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஆகவே தொழில், வேலை மூலமாக, வியாபாரம் மூலமாக எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய வருமானம் உள்ள நல்ல பயிற்சியாக அமைந்திருக்குதுங்க. இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி. 5ஆம் இடத்துல கொடுத்த அதிர்ஷ்டத்தை 6ஆம் இடத்துல கொடுக்க மாட்டார். ஆனாலும் பாருங்க, ஒன்று குரு ராசியை பார்க்கணும், இல்லைனா ராசிநாதனை பார்க்கணும். ராசியிலிருந்து பார்வையை விளக்கிய குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். ஆகவே எந்த விதத்திலும் கஷ்டங்கள் கவலைகள் போன்ற எதுவுமே இல்லாத உண்மையிலே நல்லா இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைங்க. ஜன்மச்சனியிலேயே கும்பராசிக்காரர்கள் எல்லாத்தையும் அப்படியே அனுபவிச்சிங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு எதையாவது ஒன்று பண்ணித்தானே தருவார். ஆமாங்க, கடன் கொடுப்பாருங்க.